தீவீரன் வேகமாக நடந்தார். நீர் சிந்தியது. மாயாஜாலக்காரன் கவனம் சிதறியது. ஜாடி உடைந்தது. பாடகி ஜாடியுடன் நடந்தாள். சமநிலை இழந்தாள். அமைச்சர் அதிக நம்பிக்கை, ஆனால் விழுந்தார். வாள்வீரன் சிறிய கல்லில் தடுமாறினான். ஒருவருக்கொருவராக தோல்வியடைந்தனர். அரங்கம் அமைதியில் ஸ்தம்பித்தது. இப்போது மூவர் முன்வந்தனர். தோட்டக்காரன், முதிய வேலைக்காரி, நூலக உதவியாளர். அவர்கள் மெதுவாக, கவனமாக, அமைதியாக நடந்தனர். அவர்கள் கைத்தட்டலையும் வெற்றியையும் எதிர்பார்க்கவே இல்லை. மூவரும் ஒரு துளி நீரும் சிந்தாமல் இலக்கை சென்றடைந்தனர். அரங்கமே வியந்து பார்த்தது. பீர்பால், ஜஹப்பனா, உண்மையான திறமை காட்சி அல்ல, குணத்தில் மட்டுமே உள்ளது. தோட்டக்காரன் சொன்னான், என் திறமை பொறுமை. வேலைக்காரி சொன்னால், என் திறமை ஒழுக்கம். நூலக உதவியாளர் சொன்னார், என் திறமை ஒருமுக கவனம். அக்பர், இன்று நான் அறிந்தேன், பெருமை ஒலிக்காது, அது அமைதியாக ஒளிரும். இப்போது நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? அரங்கில் கைத்தட்டல் வாங்குவர்கள் மட்டும் அனைவரும் சிறந்தவர்கள் அல்ல. உண்மையான திறமை கவனம், பொறுமை, ஒழுக்கம், தாழ்மை மற்றும் சீரான உழைப்பு. ஜாடி நமது வாழ்க்கை, நீர் நமது பொறுப்பு. அதை சிந்தாமல் எடுத்துச் செல்ல மனதில் அமைதி தேவை. கூட்டத்தின் பார்வை இல்லாமல் செய்யும் வேலைதான் உண்மையான திறமை.